ஹாய் எவ்ரிவன். நேத்தி பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து நிஃப்டி ஒரு 200 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவ்ல மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. 24,576 ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 24,600 வரைக்குமே மார்க்கெட் வந்து மூவ் ஆனாங்க. ஸோ முடியும் போது பார்த்தீங்கன்னா 576ல் வந்து மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. ஓகே, இப்போது நாம் என்ன சொல்லியிருந்தோம் லாஸ்ட் வீடியோவில் அப்படின்னா, மார்க்கெட் வந்து இந்த ப்ரீவியஸ் டே க்ளோஸ் இருக்காங்க இல்லையா, 24,364 இந்த ரேஞ்சுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆனாவே ஃபஸ்ட் லெவலாக 24,480 இந்த ஜோனுக்கு வந்து மார்க்கெட் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதையும் ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் கொடுத்தால், ஸோ ஃபஸ்ட் வாட்டி ரிஜெக்ஷன், அதுக்கப்புறம் இந்த இடத்த பிரேக் அவுட் கொடுத்துருக்காங்க. பிரேக் அவுட் கொடுத்தாங்க அப்படின்னா 550 to 580 இந்த ரேஞ்ச் சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 600 வரைக்குமே மார்க்கெட் போயிருக்கு. ஓகே, இதுதான் நேற்று நம்ம கொடுத்த டார்கெட் லெவல்ஸு. அதே போல் டவுன் சைட்லேயும் சொல்லியிருந்தோம், மார்க்கெட் டவுனில் இருந்தால் 24,300க்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். பட் மார்க்கெட் வந்து டவுன் சைடில் வரவே இல்லை. ஸோ ஸ்லைட்டாக வந்து பாசிட்டிவில் மார்க்கெட் ஓப்பன் ஆன மார்க்கெட் வந்து ஸோ அப் சைடில் கண்டினியூவாக போயிட்டே இருந்துச்சு. பட் நீங்கள் கரண்ட் வீக்கோட எக்ஸ்பீரி நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா ஸோ மேபி லாஸஸ் கூட ஃபேஸ் பண்ணியிருக்க சான்சஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல மோஸ்ட்லி வந்து மார்க்கெட் வந்து சைட்வேஸ்லேயே இருந்துச்சு. ஸோ ஒரு வேளை நீங்கள் நெக்ஸ்ட் வீக் இல்லை மந்த்லி அந்த மாதிரி எக்ஸ்பெரி சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராஃபிட் பண்ணியிருப்பீங்க ஆப்ஷன் பையராக. ஓகே, இப்போது இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையுமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிக்கிறேன் ட்ராயிங்ஸு. ஸோ ப்ரீவியஸ் டேவோட க்ளோஸை மார்க் பண்ணி போனோம் எப்பயும் போல் 24,576.60. ஓகே, இதுதான் க்ளோஸு. அப்புறம் ரவுண்ட் ஃபிகர் எடுத்துப்போம். ரவுண்ட் ஃபிகர் பார்த்தீங்க அப்படின்னா 24,600. சரியா? பிளாக்கில் போட்டுப்போம். ஓகே, ஸோ எப்பயும் மார்க் பண்ணுற லெவலில் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் 24,600க்கு மேலேயும் இந்த ப்ரீவியஸ் டே க்ளோஸுக்கு மேலேயும் மார்க்கெட் இருந்தால், இந்த ஜோனுக்கு மேலே இருந்தது அப்படின்னா அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour டைம் ஃப்ரேமுக்கு போயிட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு ஜோன் கொடுத்துருந்தோம் இல்லையா, இந்த ஜோனுக்கு இன்னும் மார்க்கெட் வந்து வரல. அப்சைடில் மார்க்கெட் பாசிட்டிவ் சினாரியோஸ் இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒன்று, ஓகேங்களா? அப்போது 1 hour டைம் ஃப்ரேமில் ஒரு 24,800க்கு மேலே மார்க்கெட்டில் வந்து சஸ்டெயின் ஆகும்போது தான் ஒரு பிக் ரேலி வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அது வரைக்கும் மார்க்கெட் வந்து ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸில் இருக்கிறதுக்கான சான்சஸ் கூட இருக்குது. ஸோ அது நம்ம வீக்லி வீடியோஸில் வந்து எப்படி மார்க்கெட் இருக்க போகுது நெக்ஸ்ட் வீக்கில் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போது இன்றைக்கி லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அப் சைடில் இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து 24,750 to 800 அந்த ஜோனுக்கு போகும். அதே போல் டவுன் சைடில் இருந்தால், டவுன் சைடில் வந்து ப்ரீவியஸ் டே க்ளோஸுக்கு கீழேயே இருந்தாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு லெவலாக மார்க்கெட் வந்து இந்த இடம் பாருங்கள், ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ் வந்து உங்களுக்கு தெரியும். பாக்ஸ் போட்டு காமிக்கிறேன். 15 minutes போய்க்கோங்க இந்த மாதிரி இடத்துக்கு. ஸோ ஒரு உங்களுக்கு அழகாக ஒரு இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்லாகவே ஒரு கன்சாலிடேஷனாக உங்களுக்கு வந்து தெரியும். ஓகேவா? ஷார்ட் வச்சுக்கோங்க. அப்போது இந்த இடத்தோட 50% நான் மார்க் பண்ணுறேன். 400. ஓகேங்களா? 24,400 கிட்ட மார்க்கெட் வந்து டவுன் சைடில் இருந்தால் வர்றதுக்கு பாசிபிள். அப்போது எவ்வளோ பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 576, ஒரு 150 to 170 பாயிண்ட்ஸ் வந்து டவுன் சைடு வர்றதுக்கு பாசிபிள். மார்க்கெட் இங்கேருந்து ரெக்கவரி ஆனாலும் ஆகலாம். ஒரு வேளை இந்த ஜோனை ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கும் கீழே வர்றதுக்கு மார்க்கெட் வந்து பாசிபிள். அது எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,240 இந்த ஜோன் வரைக்கும் மார்க்கெட் வரலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் டவுன் சைட்க்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸு. அதே போல் கிஃப்ட் நிஃப்டியும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 140 பாயிண்ட்ஸ் வந்து டவுனில் தான் இருக்குது மார்க்கெட்டு.
ஓகேங்களா? ஸோ அதனால் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகும்போதே நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் டவுனில் இருக்கிறதுக்கான பாசிபிளும் இருக்குது. நம்ம சொன்ன இந்த 24,400 கிட்ட மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸுமே இருக்குது. பட் ஆனால் நிஃப்டியோட சினாரியோஸ் நடக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. பட் நடந்தால் இந்த ரேஞ்ச் கிட்டேயே மார்க்கெட் ஓப்பன் ஆக பாசிபிள் இருக்குது. இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுக்குதா 24,400 அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களோட எக்ஸிக்யூஷனை வச்சுக்கோங்க. தேங்க்யூ எவ்ரிவன்.